Hi friends, welcome back to Henry World. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது BBA Aviation Management ஓட syllabus and அதோட subjects என்னெல்லாம் வரும். ஸோ அதுதான் டோட்டலாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்து 6 செமஸ்டர் வரை உள்ள சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ண வீடியோ தான். ஸோ மறக்காமல் லாஸ்ட் வரை இந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஓகே, நம்ம ரொம்ப பேசி இந்த வீடியோ லென்த் பண்ணேன்டாம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் என்னெல்லாம் சப்ஜெக்ட் வரும், ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜஸ் இருக்குங்க. லாங்குவேஜில் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆப்ஷனல் லாங்குவேஜ். நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட மதர் டங் எதுன்னு பார்த்து நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். அது கம்பல்சரி. ஸோ ஃபர்ஸ்ட் லாங்குவேஜில் நீங்கள் இப்போ தமிழில் இருந்தால் தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நீங்கள் மலையாளம்னா மலையாளம் சூஸ் பண்ணி, கன்னடானா கன்னடா, ஹிந்தினா ஹிந்தி. ஸோ அது ஆப்ஷனல் லாங்குவேஜ். நீங்கள் எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் கண்டிப்பாக இங்கிலீஷ் இருக்குங்க. அண்ட் தேர்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் பிஸ்னஸ் ஸ்டடீஸில் வருதுங்க. ஸோ அதில் ஃபுல்லுமே ஒரு மேனேஜ்மெண்ட் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் ஃபுல் படிக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் இந்த சிலபஸ் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளாடி இருக்கிற மேத்தமெட்டிக்ஸ். அண்ட் இது கர்நாடகாவிலே சேம் தான், இதே சிலபஸ் தான். பெங்களூர் யூனிவர்சிட்டிக்கும் இது நான் இன்றைக்கி சொல்கிறது பாரதியார் யூனிவர்சிட்டி. ஸோ பாரதியார் யூனிவர்சிட்டி மட்டும் இல்லைங்க, எல்லா யூனிவர்சிட்டியும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளாடி இதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதே சப்ஜெக்ட்ஸ் தான், சேம் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இதில் மாற்றமே கிடையாது. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் எந்த ஈஸியான சிலபஸ் தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 10th படித்த மேட்ரிக்ஸ் தான் இதில் வரும். ஸோ ஃபுல் ரொம்ப ஈஸிங்க. ஸோ எல்லா மேத்தமெட்டிக்ஸும் நம்ம 10th படித்தது தான், சேம் அதே தான் இருக்கும். ஸோ அண்ட் ஃபிஃப்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்டர்ப்ரினர்ஷிப்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இது என்டர்ப்ரினர்ஷிப்பை பற்றி படிப்போம் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்போம். இது ஃபுல் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஒர்க்ஸ் சம்மந்தமான இருக்கிறது தான் நம்ம 2 செமஸ்டரில் படிக்கிறது. அண்ட் சிக்ஸ்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ்த்து இது எதுவும் சப்ஜெக்ட் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது எப்படி நமக்கு மார்க்ஸ் வரும், ஒரு 50 மார்க்ஸ் நமக்கு ஸ்கூல்லேருந்தே கொடுப்பாங்க. லைக் ஹேண்ட் ரைட்டிங் அண்டு நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம பர்ஃபார்மன்ஸ், ஸோ இதுக்கெல்லாம் மார்க் கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு 50 மார்க் ஒதுக்கி வச்சுருக்காங்க. அது காலேஜ்லேருந்து நமக்கு கொடுக்குற மார்க்ஸ். அண்ட் செகண்ட் செமஸ்டர் என்னெல்லாம் சப்ஜெக்ட்னு பார்ப்போங்க. ஸோ செகண்ட் செமஸ்டரில் சேம் அதுதாங்க. ஃபர்ஸ்ட்டு 2 லாங்குவேஜஸ் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்க அதே லாங்குவேஜ் தான் நீங்கள் இங்கேயும் படிப்பீங்க. செகண்ட் செமஸ்டரில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜ். அண்ட் செகண்ட் இங்கிலீஷ். அண்ட் தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷ்னல் பிஹேவியர். அண்ட் ஃபோர்த் எக்கனாமிக்ஸ் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ். அண்ட் ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா அகெயின் மேத்தமெட்டிக்ஸ் வரும். ஸோ அகெயின் மேத்தமெட்டிக்ஸும் ரொம்ப ஈஸியானது தாங்க. சேம் நம்ம 10th படித்தது தான். 10th படித்தது தாங்க ஃபஸ்ட் ஒரு செக்ஷனாக வரும். அண்ட் செகண்ட் இன்னொரு செக்ஷனாக செகண்ட் செமஸ்டரில் வரும். அண்ட் சிக்ஸ்த் பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். அதுக்கப்புறம் சேம் ஒரு 50 மார்க்ஸ்க்கு நம்ம காலேஜில் இருந்து கொடுக்குற மார்க்ஸ் தாங்க. அண்ட் இது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஸோ அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துலேயும் வருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட்லேயும் அக்கௌண்ட்ஸ் வரும், பட் இதில் மென்ஷன் பண்ணலை. ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேயும் அக்கௌண்ட்ஸ் இருக்குங்க, ஒரு அக்கௌண்ட்ஸ் இருக்கும் ஃபினான்ஸுன்னு. அதுக்கப்புறம் இதில் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் எல்லாமே 6 செமஸ்டர் வரை கண்டிப்பாக உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் இருக்கும். பிகாஸ் அக்கௌண்ட்ஸ் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதனால் கண்டிப்பாக 6 செமஸ்டரும் லைக் ஃபர்ஸ்ட் டு 6 செமஸ்டரும் ஃபைனான்ஸ் சப்ஜெக்ட் கண்டிப்பாக இருக்கும். தேர்ட் செமஸ்டர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் ஈஸியான சப்ஜெக்ட் தான், பயப்பட வேண்டிய தேவையில்லை. எல்லா தியரிஸும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஈஸியாக படிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ஷன் அண்ட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். ஸோ ப்ராடக்ஷன் அண்ட் மெட்டீரியல் மேனேஜ்னால் ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுத்து எப்படி செல் பண்ணுறோம், ஹோல்சேலர் டு ஃபுல் அதுதான் படிப்போம். ஹோல்சேலர்லேருந்து ரீட்டைல். ஸோ இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்போம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடு படித்தோன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் இதுவும் சேம் தாங்க. ஸோ கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும் நம்ம படிக்கிறதுக்கு.
ஸோ அதனால் ஒரு சப்ஜெக்ட் படிக்கும்போதே வந்து கிளியராக புரிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து அடுத்த சப்ஜெக்ட் லைக் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் அதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸாம் ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து படிங்க. ஸோ ஈஸியாக இருக்கும், ஈஸியாக படிச்சிடலாம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸ் வந்து ஃபுல் படிப்போம். இன்கம் டேக்ஸ்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து இப்போ ஒரு ஒர்க் நம்ம எடுக்கிறோன்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இன்கம் டேக்ஸு கண்டிப்பாக நம்ம கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ அது எப்படி நம்ம வந்து நம்ம அக்கௌண்ட்ஸில் வந்து மெயின்டைன் பண்ணி அந்த இன்கம் டேக்ஸு பார்க்குறாங்க, அதெல்லாம் எப்படி அவங்களுக்கு எவ்வளோ நம்ம கொடுக்கணும் அண்ட் எப்படி வருது அண்ட் இன்கம் டேக்ஸ்லேயே அவங்க எப்படி பார்க்குறாங்க, அது எல்லாம் ஃபுல் அந்த மேக்ஸ் தான் ஃபுல் படிப்போம். லைக் அக்கௌண்ட்ஸ் மாதிரி வருவாங்க. ஸோ அது ஈஸி தாங்க. கூடுதல் வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து தியரிஸ் வரும், 50% வந்து ப்ராக்டிக்கல் வரும். ஸோ அப்படி தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் மேனேஜ்மெண்ட். ஸோ ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ சேம் லைக் அ மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3rd செமஸ்டரில் இருந்து ஒரு ஏர்லைன் சப்ஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 3rd செமஸ்டரில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஏவியேஷன் சப்ஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆர் எல்ஸ் வந்து இப்போது பெங்களூர் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 2nd செமஸ்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆர் எல்ஸ் வந்து 3rd செமஸ்டர்லேருந்தும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் பேர் வந்து நேரத்தே வந்து சிலபஸ் முடிக்கிறது வேண்டி தொடங்குவாங்க, கொஞ்சம் பேர் வந்து அதுக்கப்புறம் தொடங்குவாங்க. பட் இங்கே பாரதியார் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 3rd செமஸ்டரில் தான் தொடங்குவாங்க அண்ட் பெங்களூர் யூனிவர்சிட்டியில் 2nd செமஸ்டரில் தொடங்குவாங்க. ஸோ இங்கே பாரதியார் யூனிவர்சிட்டி பற்றி தான் நான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கேன். பிகாஸ் இதே சிலபஸ் தான் சேம் தமிழ்நாட்டிலே வருது. ஸோ அதான் இதுக்கு உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். ஏர்லைன் சப்ஜெக்ட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லைன் அண்ட் ட்ராவல் அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரி இன்ட்ரோடக்ஷன். ஸோ இதுதான் அந்த ஏர்லைனோட சப்ஜெக்ட். ஸோ ட்ராவல் அண்ட் டூரிசம்னு ஷார்ட் ஃபார்மாக நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து 3rd செமஸ்டரில் வந்து படிக்கிறது. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 4th செமஸ்டரோடது பார்ப்போம். ஸோ 4th செமஸ்டரில் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் பிசி சாஃப்ட்வேர் அண்ட் எம்எஸ் ஆஃபீஸ் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் இது வரும். லைக் இது வந்து ஈஸி பிசி சாஃப்ட்வேர் பிகாஸ் நம்ம எல்லாருமே வந்து இப்போ சின்ன வயசுலேருந்தே கம்ப்யூட்டர் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால எல்லாருக்குமே தெரியும் எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் ஆஃபீஸ். ஸோ இதுதான் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பிசி சாஃப்ட்வேரில் படிக்கிறது. அண்ட் இதில் தான் நம்ம வந்து தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் இந்த ரெண்டுமே வந்து இதில் வரும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5th சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஏர் கார்கோ மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் 6th வந்து பிஸ்னஸ் லா அண்ட் 7th வந்து கன்சியூமர் பிஹேவியர். ஸோ 5th லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஏர் கார்கோ மேனேஜ்மெண்ட்னா ஃபுல் லாஜிஸ்டிக்ஸ், இது வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அண்ட் கார்கோ. ஸோ இது எல்லாம் பற்றி தான் நம்ம படிப்போம். அண்ட் 6th வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் லா. ஸோ பிஸ்னஸ் லான்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறோன்னா கண்டிப்பாக லா பற்றி நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஸோ அதை பற்றி தான் ஃபுல் படிப்போம். ஃபுல் ஆஃப் லாஸ் தான் வருங்க, இந்த லா அந்த லா அப்படி இப்படின்னு. ஸோ அது வந்து கொஞ்சம் ஹெட்டேக் அண்டு நமக்கு போரிங்காகவும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கன்சியூமர் பிஹேவியர். கன்சியூமர் பிஹேவியர் பரவாயில்லைங்க, இது வந்து ஓனாக வந்து நம்ம எழுதுறது தான் கன்சியூமர் பிஹேவியர். ஏன்னா பிகாஸ் ஒரு ப்ராடக்ட் நம்ம செல் பண்ணுறோம், லைக் ஹவு டு இம்ப்ரெஸ் த கஸ்டமர். ஸோ ஆல் வந்து இதை பற்றி தான் வருங்க. தட்ஸ் இட். ஸோ நான் இப்போது ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ஏதோ நான் டீச்சர் ஆன மாதிரி இருக்கும், அடுத்த டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு வேல்யூ இல்லாமல் போகும். ஸோ அதனால் நான் எதுவுமே இப்போது சொல்ல விரும்பலை. பட் இப்போ வந்து 5th செமஸ்டரில் வருவாங்க. ஸோ 5th செமஸ்டரில் என்னெல்லாம் பார்ப்போம். மார்க்கெட்டிங் ரிசர்ச், ஏர்லைன் ஃபினான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ், அகெயின் ஃபினான்ஸ். ஸோ அதோட 3rd வந்து பார்த்திங்கன்னா ஏவியேஷன் லா அண்ட் ஏர்க்ராஃப்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ ஏவியேஷன் லாவில் லைக் நம்ம எப்படி பிஸ்னஸ் லா படிக்கிறோம் அதே மாதிரி ஏவியேஷன் லா வந்து படிப்போம். அண்ட் இதில் வந்து ஏர்க்ராஃப்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் படிப்போம். ஸோ கைஸ் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு. நத்திங் டிஃப்ரென்ஸ் கைஸ், சேம் சப்ஜெக்ட் தான் நீங்கள் படிப்பீங்க. பட் நம்ம நெட்டில் சர்ச் பண்ணும்போது ஏர்போர்ட் அண்ட் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் வரும். பட் சேம் சிலபஸ் தான். அண்ட் கொஞ்சம் இன்ஸ்டிடியூட் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு வேண்டிய கேட்பாங்க, லைக் நீங்கள் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் எடுக்கிறீங்களா இல்லை ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் எடுக்கிறீங்களான்னு. பட் போத் ஆர் சேம் கைஸ். அதுக்கப்புறம் 4th வந்து பார்த்திங்கன்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல். ஸோ இது வந்து நம்ம படித்தோன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம கன்ஃபியூஷன் ஆனால் நம்மளே கன்ஃபியூஷன் ஆக்கிரும். ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. ஸோ ஏர்போர்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனோட செக்யூரிட்டி அண்டு சேஃப்டி பற்றி நம்ம படிப்போம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம ஃபுல் வந்து படித்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் தென் வந்து ஒரு மினி ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ 5th செமஸ்டர் அண்ட் 6th செமஸ்டர் இஸ் த மெயின். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மினி ப்ராஜெக்ட் இருக்கும், இண்டஸ்ட்ரியல் விசிட் ஆர் டொமஸ்டிக் ஏர்போர்ட் விசிட். இந்த ரெண்டுலேயும் ஏதாச்சும் ஒன்று நம்ம பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும் ஒரு புக்கில். ஸோ அது வந்து ஐ திங்க் 50 மார்க்ஸ் 40 மார்க்ஸ் சம்திங், சிலது வந்து 100 மார்க்ஸ்க்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் 6th செமஸ்டர்லேயும் இது உண்டு, அது வந்து மேஜர் ப்ராஜெக்ட். 5th செமஸ்டரில் மினி ப்ராஜெக்ட் அண்ட் 6th செமஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ப்ராஜெக்ட். அண்ட் இவ்வளோ தான் 5th செமஸ்டரில். ஸோ 6th செமஸ்டர் இப்போ பார்க்கலாம். ஸோ 6th செமஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், சர்வீஸ் மார்க்கெட்டிங், ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ஒரு மேஜர் ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஃபுல். ஸோ மேஜர் ப்ராஜெக்ட் சேம் லைக் மினி ப்ராஜெக்ட். ஸோ மினி ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஃபஸ்ட்டு வந்து, ஏன்னா 6th செமஸ்டர் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப மெயினான ப்ராஜெக்ட். ஸோ அதனால் வந்து மேஜர் ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி அந்த மினி ப்ராஜெக்ட் பண்ணுறது. ஸோ மேஜர் ப்ராஜெக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி காமிப்பாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவும் வந்து சேம் லைக் நீங்கள் மினி ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறீங்களோ அது மாதிரி. பட் இதில் வந்து கொஞ்சம் கூடுதல் பேஜ் நீங்கள் பண்ணணும், லைக் 100 pages. அண்டு அது வந்து ஒரு புக் மாதிரி நம்ம பண்ணணுங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட் ஆர் டொமஸ்டிக் ஏர்போர்ட் விசிட். ஸோ இந்த ரெண்டுலேயும் நீங்கள் ஏதாச்சும் பண்ணி அங்கேருந்து ஏதாச்சும் ஒரு டாபிக் நீங்கள் சூஸ் பண்ணி, இப்போ ஏர்போர்ட் பிளானிங் ஆகட்டும் ஒரு எனிதிங் லைக் செக்யூரிட்டி ஆர் சம்திங், ஏதாச்சும் நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏவியேஷன் லா, எனிதிங் கைஸ், எனிதிங் லைக் பிஸ்னஸ் ஸ்டடீஸ்லேயும் பிபிஏ இன் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட்டில் இதான் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ். ஸோ சிலபஸ் அண்டு சப்ஜெக்ட்ஸ். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் இருந்தே நான் வந்து 6th செமஸ்டர் வரை என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் வரும்னு கிளியராக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ காய்ஸ், இன்றைக்கி உள்ள வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுவரை நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய் அண்ட் பி ஆல்.